ஆனது நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். குடும்பமெல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சு. இனி என்ன காவேரியோட வளகாப்பு தானே. காவேரியோட வளகாப்பு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்க விகா ஃபன்ஸ், கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்ததுமே விஜய் காவேரி 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. விஜய் காவேரி கிட்ட சொல்லுவார், காவேரி இன்னையிலேருந்து நான் ஆஃபீஸ் போகலான் இருக்கேன், நீயும் கூட வரையா அப்படின்ற மாதிரி கேட்க, வரங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் இங்கே இருந்துட்டு போர் தான் அடிக்கும், அங்கே வந்தேன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், ஆஃபீஸில் இருக்கவங்களெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாரும் என்கிட்ட அவ்வளோ அன்பாக இருந்தாங்க, நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே காலையிலேயே கிளம்பிட்டு இருப்பாங்க. அதை வந்து அன்பு நோட் பண்ணிட்டு வந்து சித்திக்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. ஆமாம், என்னடி நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் குடும்பத்தில், எப்போவுமே என்னை ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் வச்சுருப்பீங்களா? உங்கள் அப்பா வந்து இவ்வளோ நாள் வந்து நான் ஆஃபீஸ் போகிறது எதுவுமே கண்டுக்கல, விஜய் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேணால் வீட்டில் இருந்துக்கோங்க, விஜய் எல்லாத்தையும் பார்த்துக்குவான், அவனோட ஆஃபீஸ் அவன் தான் டிசைட் பண்ணணுன்றாரு, இவ்வளோ நாள் நான் போகும்போது மட்டும் உங்கள் அப்பாவுக்கு இனிச்சுது, இப்போ மட்டும் கசக்குதா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அன்பு சித்திக்கிட்ட கேட்க, உடனே ராதா சொல்லுவாங்க, அம்மா உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இல்லையாங்க, ஆஃபீஸை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அங்கே வந்து விஜய்க்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், விஜய்க்கு தெரியாததே ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஆஃபீஸை இந்த அளவுக்கு வந்துட்டு பெருசாக்குனதும், இவ்வளோ வருமானம் வருது, அதனால் இவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னா அதுக்கு மெயின் காரணமே விஜய் மட்டும்தான், அப்பா கூட கிடையாது, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, இப்போ அவனோட கம்பெனியை அவன் டேக் கேர் பண்ண போகிறான், இதில் ஏங்க நீங்கள் தலையிடுறீங்க, நீங்கள் பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே, உங்களை யார் எந்த தொந்தரவு பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாண்டி உங்கள் வீட்டில் தண்டை சோறு சாப்பிட்டுக்கிட்டு எல்லார்ட்டையும் பேச்சு வாங்கிட்டு எடுபடி வேலை செஞ்சுட்ருக்க சொல்கிறியா, என் பையனையும் ஒன்றும் இல்லாமல் முடிச்சு கட்டி வழியில் அனுப்பிட்டீங்க, இப்போ நான் ஒருத்தன் தான் பாக்கி, என்னையும் முடிக்கலான்னு பார்க்குறியா, ஆமாம் அது எப்படிடி, உனக்கு புருஷனுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, பிள்ளைக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, நாங்கள் கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, உனக்கு உங்கள் அப்பா அம்மாவும் உன்னோட வளர்ப்பு பையன் விஜய் தான் முக்கியமாக, நீ எல்லாம் திருந்தவே மாட்ட, இங்கிட்ட பேசுகிறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அன்பு போயிடுவாங்க. உடனே சித்தி யோசிப்பாங்க, எனக்கும் வந்துட்டு அஜய் நல்லா இருக்கணும், அஜயும் வந்து இந்த மாதிரி கம்பெனிலாம் டேக் கேர் பண்ணணும், அவனும் நல்லபடியாக வரணும்னு தான் ஆசை, ஆனால் என்ன அவனோட நேரமோ இல்லை நாங்கள் பண்ண பாவமோ தெரியல, எதுவுமே வந்து நடக்க மாட்டேங்குது, அதுக்காக வந்துட்டு விஜய்க்கு நான் துரோகம் பண்ண முடியாது, அவனுக்கு கெட்டது நினைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ராதா உள்ளே போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி 2 பேருமே கிளம்பி ஆஃபீஸ் போகிறதுக்காக வருவாங்க. உடனே தாத்தா சொல்லுவார், இங்கே பாரு விஜய், நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ, நீ காவேரி எக்காந்து கொண்டு அந்த வேலை இந்த வேலைன்னு கொடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, காவேரி நீயும் சேஃபாக பார்த்து போயிட்டு வா, உன்னை ஆஃபீஸ் போக சொல்லியெல்லாம் யாரும் கேட்கல, நீயேவா தான் போகிற, நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, பட் உன்னோட உடம்பை பார்த்துக்க வேண்டியது உன்னோட கடமை, அதனால் நீ ஸ்ட்ரெயின் பண்ணாமல் வேலை செஞ்சுட்டு வா, விஜய் நீ காரில் எல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வா, ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏற விடாத அப்படின்ற மாதிரி விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுவார். அப்புறம் உங்கள் சித்தப்பாவும் ஆஃபீஸ் வராருப்பா, ஸோ அங்கேயே வந்து நீங்கள் 2 பேரும் எதுவும் முறைச்சிக்காமல் சித்தப்பாட்ட முடிஞ்ச வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காமல் நீ பாட்டுக்கு போயிட்டு நீ பாட்டுக்கு வா, உன் வேலை என்ன உன் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அவர் அதாவது இடையில போந்து குழப்பினாலும் எதுவும் வந்து அவர்கிட்ட வளர்த்திராத, இப்போதைக்கு வந்து நீ உன் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணு, நாளாக அவரே புரிஞ்சுக்குவார் நம்ம இங்கே இருக்கிறது வேஸ்ட்டுன்னு, ஸோ அவரே ஒதுங்கிடட்டும், நம்மளா போய் ஏதாவது சொல்ல திரும்பி குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடும், இப்போ தான் பாவம் அவங்களே வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, நம்ம ஏதாவது அவரை கஷ்டப்படுத்த போய் தேவையில்லாமல் நம்ம ராதா தான் காயப்படுவா, அதனால் எந்த பிரச்சனையும் வச்சுக்காத விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எனக்கும் புரியுது தாத்தா, முதலாவது சித்தப்பா அங்கே போகும்போது நான் அந்த கம்பெனிக்கு போகவே வேண்டாம் தான் யோசித்தேன், பட் நீங்கள் ரெவன்யூ லாஸு ப்ராஃபிட்டே இப்போ இல்லாமல் இருக்குது, நம்ம கையை விட்டு கம்பெனி போயிடுமோன்ற நிலைமைக்கு போயிடும்னு சொன்னனால தான் இதெல்லாம் யோசிச்சு தான் நான் திரும்பி டேக் கேர் பண்ணுறக்கே ஒத்துக்கிட்டேன், மற்றபடிக்கு எனக்கு இதிலெல்லாம் இப்போ இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்பா பிஸ்னஸ்லாம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவியா அண்ணன், அது உன்னோட கம்பெனி, நீ தான் இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கணும், காவேரி இப்போவே பார்த்தல விஜய் என்ன சொல்கிறான்னு, கம்பெனி மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு சொல்கிறான், எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் அவனுக்கு உன் மேலே தான் இருக்கும் போல இருக்குது, தயவு செய்து அவனை பார்த்து கம்பெனி மேலே இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் காமிக்க சொல்லுமா, கம்பெனியில் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம விட்ட ப்ராஃபிட்ஸு விட்ட ஆர்டர் எல்லாமே திரும்ப அந்த ஆர்டர் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி எல்லாமே 2 பேரும் பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தாத்தா அனுப்பி விட்டுருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி 2 பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்ததுக்கப்புறம் தான் வீடு வீடாக இருக்குது, எவ்வளோ கலகலன்னு இருக்குது, இந்த வீடே வந்துட்டு கலையளந்து போச்சு, ஒரு மாதிரி ஏதோ எங்கேயோ இருக்க மாதிரி இருந்துகிட்டு இருந்தேங்க, இப்போ தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, விஜய் வந்ததுக்கப்புறம் விஜய் கூட இந்த காவேரி அவள் சரியான வாளுங்க, எப்படி பேசுகிறா பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்குள்ளே போன சந்தோஷம் போன சிரிப்பு எல்லாமே திரும்பி வந்திருக்கு, இதே மாதிரி ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா இன்னும் நம்ம வீடு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன், கடவுள் புண்ணியத்தில் எனக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது, நான் ஆரோக்கியமாக இருக்கணும், என் குழந்தை என் பேர குழந்தை வந்து நல்லபடியாக எடுத்து வளர்த்துற வரைக்கும் ஆரோக்கியத்தை மட்டும் அந்த கடவுள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கல்யாணி சொல்ல, உடனே தாத்தா சொல்லுவார், அதை பற்றியெல்லாம் ஏன் யோசிக்கிற கல்யாணி, இப்போ தான் நீ சரியாயிட்டல, விஜய் நம்ம கூட தான் இனிமேல் இருப்பான், எக்காரணத்து கொண்டும் போயிடவே மாட்டான் எங்கேயுமே, நீ அதெல்லாம் யோசிச்சு கவலைப்படாத, காவேரிக்கு வந்து அடுத்தது வளகாப்பு பண்ணல, அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாத்தா ஸ்டார்ட் பண்ண, ஆமாங்க நானும் அதவே தான் நினச்சிட்ருக்கேன், காவேரி தான் இங்கே வந்துட்டால, நம்ம வளகாப்பு சீக்கிரமாக பண்ணிடலாம், முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வாரத்திலே வச்சிடலாங்க,
அப்போ தான் நல்ல நாள் ஒத்தப்படையில் வேற வருது, இந்த மாதத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு வேற ராதாவும் சொல்லிட்டு இருந்தா. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்ன மாதிரி கல்யாணி வந்து தாத்தா கிட்ட சொல்ல, உடனே தாத்தா முதல்ல வந்து காவேரி அம்மா கிட்ட பேசணும்ல, சாரதா கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு அவங்க அம்மாட்டையும் பாட்டிகிட்டையும் ஒரு முறைக்கு வந்துட்டு பேசி என்னங்கிறத கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறமா டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நம்மளே அதெல்லாம் பண்ணக்கூடாது கல்யாணி அப்படின்ன மாதிரி தாத்தா சொல்லுவார். அதுவும் சரிதாங்க, நம்ம 2 பேரும் இன்றைக்கே போயிட்டு வந்துடலாமா சாரதாவை பார்க்க அப்படின்ன மாதிரி சொல்ல, சரி சரி போயிட்டு வந்துடலாம், நான் விஜய்க்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் உங்கள் அத்தை வீட்டுக்கு நாங்கள் போய் பேச போகிறோன்றத. காவேரி விஜய் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நம்ம 2 பேருமே போய் பேசிட்டு வந்துடலாம், ஏன்னா அவங்க 2 பேரும் ஆஃபீஸ் போயிருக்காங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணி நம்ம நாளை கடத்திட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே கிளம்புவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராதா வருவாங்க. ராதா கிட்ட சொல்லுவாங்க, ராதா காவேரி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம் வளகாப்பை பற்றி பேசுகிறதுக்காக, ஏன்னா அவங்கக்கிட்ட முதல்ல ஒரு வார்த்தை கேட்டுக்கணும்ல, நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு முடிவெடுக்கக்கூடாது, அவங்க அம்மாவும் ரொம்ப ஆசையாக தானே இருப்பாங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா 2 பேர்த்தையும் பார்த்ததுமே வாங்க வாங்க உள்ள அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு டீ காஃபிலாம் கொடுப்பாங்க. எங்கள் பொண்ணு எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே பாட்டி சொல்லுவாங்க, என்ன சாரதா அனுப்பி ஒரு நாள் கூட முழுசாக ஆகலை, அதுக்குள்ளே உனக்கு இவ்வளோ கவலையா, என் பேரனை பிரிஞ்சு நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, ஐயோ அம்மா நீங்கள் திரும்ப திரும்ப அதவே சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி மன வருத்தமாக இருக்குது, இதெல்லாம் வேணும், நான் எதுவும் பண்ணலை, நான் விஜய் தம்பிக்கிட்டேயும் சரி காவேரிக்கிட்டேயும் சரி எப்போவுமே சொல்கிற வார்த்தை, காவேரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுதான் உன் புகுந்த வீடு, உன் புருஷன் வீடு தான் உன் வீடு, எனக்கு எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் மனசு வலிச்சாலும் என் பிள்ளை வந்து நான் இங்கே வைக்கிறதுக்கு எப்போவுமே யோசிக்க மாட்டேன், காவேரி அங்கே இருக்கிறது தான் எங்களுக்கு பெருமையும் சந்தோஷமும் கூட அப்படின்ன மாதிரி சொல்ல, சரியாக சொன்ன சாரதா, நாங்கள் எப்போவுமே காவேரி இங்கே இருக்க வைக்கிறதுக்கு நினச்சதே கிடையாது, காவேரி அங்கே போயிருந்தால் தான் எங்களுக்கு பெருமை அப்படின்ன மாதிரி பாட்டியும் சொல்ல, நீங்கள் எல்லாமே அப்படி தான் யோசிச்சிருக்கீங்க, நாங்கள் உங்களையெல்லாம் எதுவுமே குறை சொல்லலை அப்படின்ன மாதிரி தாத்தாவும் பாட்டியும் சொல்லுவாங்க. அப்புறம் நாங்கள் வந்ததே ஒரு முக்கியமான விஷயத்த பேசுதான், நம்ம காவேரிக்கு வளகாப்பு பண்ணிடலாம் இல்லையா, ஏற்கனவே கங்காவுக்கு வளகாப்பு முடிஞ்சுது, இப்போ வந்து காவேரிக்கு வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும், காவேரிக்கு வளகாப்பு வச்சு கையில் வளையல் போட்டு விட்டோன்னா தான் இன்னுமே குழந்தை ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வளரும், ஐதீகத்துக்காவது நம்ம வளகாப்பு சீக்கிரம் பண்ணணும், பாவம் முன்னாடி மாசமானது அவதான சாரதா அப்படின்ன மாதிரி பாட்டி சொல்ல, ஆமாங்க நான் அதில் எந்த விதமான இதுவும் சொல்லலை, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வளகாப்பு வைக்கிறதுல, நீங்கள் எந்த டேட் பார்த்து வைக்கிறீங்கனாலும் எனக்கு சம்மந்தம் தான் அப்படின்ற மாதிரி சாரதா சொல்லுவாங்க. நான் வர ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு வைக்கலான் இருக்கேன், ஜாதகம் பார்த்தாச்சு டேட்டும் பார்த்தாச்சு, ராதாவும் சொன்னால் இந்த மாதத்தில் ஒத்தப்படையில் வருது, வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு ராதாவும் சொன்னால் நம்ம அதே நாள் வச்சிடலாம் சாரதா அப்படின்ன மாதிரி கல்யாணி வந்து சாரதா கிட்ட சொல்லுவாங்க. எங்கள் எல்லாத்துக்கும் சம்மதம் தான் அப்படின்ன மாதிரி சாரதா பாட்டி எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்கா வந்து உள்ளே வருவாங்க. உள்ளே வந்ததுமே கங்காவுக்கு வந்து ஸ்வீட்ஸு பழமெல்லாம் வந்துட்டு பாட்டி தாத்தா 2 பேருமே கொடுப்பாங்க. என்னம்மா கங்கா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எப்படியோ வந்துட்டு குமரனை வந்து மலேசியா அனுப்பி விட்டுட்ட, இப்போ என்ன உனக்கும் கஷ்டம் தானே அப்படின்ன மாதிரி சொல்ல, ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பட்டும் படாமல் பேசுவாங்க கங்கா. அதுக்கப்புறம் எப்படியோ வந்து எங்கள் காவேரியோட வளகாப்பை நாங்கள் முதல்ல வைக்கலான் இருந்தோம், நீ முதல்ல வளகாப்பு வச்சுட்ட, சரி சரி பரவாயில்ல விடு, உனக்கு நடந்தா என்ன காவேரிக்கு நடந்தா என்ன, எங்களுக்கு 2 பேத்துக்கு நடக்கிறதுல சந்தோஷம்தான், இப்போ காவேரிக்கு வளகாப்பு வச்சிடலான் இருக்கோம், அதுக்காக தான் பேச வந்திருக்கோம் அப்படின்ன மாதிரி தாத்தா கங்கா கிட்ட சொல்லுவாங்க. உடனே கங்கா ஃபேஸில் சந்தோஷமே இல்லாத மாதிரி சரிங்க தாத்தா வச்சிருங்க அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு உள்ளே போயிடுவாங்க. உடனே தாத்தாக்கும் பாட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன கங்கா முன்னாடியெல்லாம் நல்லா பேசுவாங்க, எதுனாலும் வெடுக்கு வெடுக்குன்னு காவேரி மாதிரியே பேசுவாங்க, இப்போ ஏதோ மாதிரி போகிறாங்களே அப்படின்ன மாதிரி யோசிச்சுட்டு உடனே பாட்டி சாரதா கிட்டே கேட்பாங்க, கங்காக்கு இப்போலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது போல இருக்குது, ஆமாம் 7 மாதம் ஆயிடுச்சுல்ல, இனி சோர்வெல்லாம் இருக்க தான் செய்யும், எங்கள் கூட பேசாமல் போகிறா பாரு, சரி சரி ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ன மாதிரி பாட்டி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு பழம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, சரி சாரதா நாங்கள் டேட்டு மட்டும் ஒரு வாட்டிக்கு டைமிங்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உனக்கு கால் பண்ணி சொல்லிடுறோம், உங்கள் சொந்தக்காரருக்கு யாருக்கெல்லாம் சொல்லணுமோ கண்டிப்பாக சொல்லிடு, நல்லா வந்துட்டு கிராண்டாக பண்ணிடலாம், ஏன்னா இது எங்கள் வீட்டில் நடக்கிற ஃபஸ்ட்டு வளகாப்பு, அதுவும் விஜய்க்கு வளகாப்பு, விஜயோட பொண்டாட்டிக்கு வளகாப்புங்கும் போது நாங்கள் எவ்வளோ கிராண்டாக பண்ணணும்னு நினைப்போம், எங்கள் வீட்டுக்கு பேர குழந்தை வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டு வாரிசு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகுது, எப்படா வரும்ன்ட்டு ஆசையாக இருக்குது, இவ்வளோ நாள் நானும் காவேரியை கவனிக்காமல் விட்டுட்டேன், இனிமேல் அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு ஸ்வீட்ஸு அவளுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாமே ஒன்றா பண்ணணும், என் கை கால் சுகத்தை மட்டும் கடவுள் கொடுத்தா போதும் அப்படின்ன மாதிரி பாட்டி சொல்லிட்டு போக, சரிங்கன்னு சொல்லிட்டு சாரதாவும் அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சாரதாவும் பாட்டியும் பேசிகிட்டு இருப்பாங்க. காவேரி ரொம்ப கொடுத்து வச்சவத்த பார்த்தீங்களா, அவங்க மாமியார்
மாதிரி தான் பாட்டியும். பட் பாட்டியே இந்த அளவுக்கு காவேரியை கவனிச்சுக்கிறதுக்காக சொல்கிறாங்க. அவளுக்கு எல்லாமே பண்ணணும், வளகாப்பு முதல் கொண்டு கிராண்டாக பண்ணணும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி நகை வாங்கணும், புடவை வாங்கணும்னு எந்த அளவுக்கு பேசுகிறாங்க. அந்தளவுக்கு காவேரி அவங்க மனசுலலாம் இடம் பிடிச்சிருக்கா பாருங்களேன். அந்தளவுக்கு அவள் நல்லவளாக வந்து நடந்திருக்கா புகுந்த வீட்லேயும். அவளோட கேரக்டருக்கு அவள் எப்போவுமே நல்லா இருப்பாள். அவளுக்கு எல்லாமே அவங்க அப்பா நல்லதாக தான் பார்த்து அமைச்சு கொடுப்பாரு அப்படின்ன மாதிரி சாரதாவும் பாட்டியும் பேசிகிட்டு இருக்க உடனே கங்கா உள்ளே வந்துடுவாங்க. என்னம்மா ரொம்ப பெருமையாக என்னமோ பேசிகிட்டு இருக்க, உன் பிள்ளைக்கு எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னு. ஏன் எனக்கெல்லாம் நல்லபடியாக அமையாதா இல்லை அமையதான் கூடாதா? எப்போ பார்த்தாலும் உனக்கு அவளோட பெருமை நாயந்தான். அம்மா என்ன சொல்கிறாங்க, உன் சம்மந்தி வீட்டில் பயங்கர கிராண்டாக பண்ணணும் அப்படின்றாங்களா? அதோட செலவெல்லாம் யார் பார்த்துக்குவாங்களாம்மா? பொண்ணு வீட்டில் தானே வளகாப்பு பண்ணுவாங்க, செலவெல்லாம் வந்துட்டு பொண்ணோட அம்மா தானே பார்க்கணும் அப்படின்ன மாதிரி சொல்ல, நிறுத்திடி, உன்ன மாதிரியே எல்லாருமெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. விஜய் தம்பி அப்படி எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. அப்படியே எதிர்பார்த்தாலும் என்னால் பண்ண முடியும். அவளுக்கு தேவையான சீர் நம்ம முறைப்படி என்னென்ன சீர்லாம் பண்ணுமோ அதெல்லாம் நான் காவேரிக்கு பண்ணிடுவேன். அதுவும் போக அதெல்லாம் நம்மக்கிட்டேருந்து அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை. எங்கங்காவும் வளகாப்பு தான் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. தங்கத்திலேயே ஒட்டியானமெல்லாம் உனக்கு மாமா வாங்கி தானே கொடுத்தாரு. அப்புறம் என்ன, நீ திரும்பி அவளை பார்த்து பொறாமப்பட்டுட்ருக்க. இந்த மாதிரி பொறாமப்படுறத முதல்ல நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்ல, நீயும் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டியாம்மா எனக்கு பொறாமன்னு. இவ்வளோ நாளைக்கு உன் பொண்ணு தான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தா எனக்கு ஏதோ பொறாமன்னு. இப்போ நீயும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அப்படி பொறாமப்படுற அளவுக்குலாம் அவங்க பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா உள்ளே போயிடுவாங்க. உடனே சாரதா பாட்டிட்டு சொல்லுவாங்க, இவளெல்லாம் திருத்தவே முடியாதத்த, என்ன தான் பண்ணுறது அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி 2 பேருமே ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுமே தாத்தா பாட்டி 2 பேரும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உனக்கு வளகாப்பு டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, வர ஞாயிற்றுக்கிழமை தான் வச்சுருக்கோம். இப்போவே வந்து காவேரிக்கு தேவையான புடவை ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிரு விஜய் அப்படின்ன மாதிரி பாட்டி வந்து விஜய் கிட்ட சொல்லு. என்ன பாட்டி சொல்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமையே வா, நான் நிறைய ஷாப்பிங் பண்ணலான்னு நினச்சிருக்கேன், அதுவும் என்னென்னமோ க்ரியேட்டிவாக நான் ஏதாவது யோசிக்கலான் இருக்கேன் காவேரிக்காக அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே காவேரி சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே சொன்னலைங்க, எனக்கு கிராண்டாலாம் வேண்டாம் வளகாப்பு, நம்ம ஃபேமிலியில் நம்ம க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கூப்பிட்டு சிம்பிளாக மனநிறைவாக பண்ணால் போதும், எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் நான் எதிர்பார்க்குறது கிடையாது விஜய், ப்ளீஸ் அந்த மாதிரி ரொம்ப கிராண்டாலாம் பண்ண வேண்டாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே பாட்டி சொல்லுவாங்க, நீ சும்மா ரெடி காவேரி, உனக்கு என்ன தெரியும், கிராண்டாக பண்ண வேண்டான்னு சொல்கிறேன். எங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டா எப்படியும் அவங்க 2-3 நாள் இருப்பாங்க. அதுவும் போக வீட்டில் டெக்கரேஷன் தான் பண்ணாமல் இருக்க முடியுமா, இல்லை உனக்கு தேவையான புடவை நகையெல்லாம் வாங்காமல் இருக்க முடியுமா? எங்கள் சைடு இருந்து முதல்ல வளையல் போடுறதுக்கு முன்னாடி தங்கத்தில் வளையல் இல்லைனா வைரத்தில் தான் நாங்கள் வளையல் போட்டுட்டு தான் கண்ணாடி வளையலே போடுவோம். அதெல்லாமே பார்த்து உனக்கு வாங்கணும்ல. விஜயோட பொண்டாட்டினா சும்மாவா, அவன் எவ்வளோ தூரம் யோசிப்பான் தெரியுமா? என்னடா விஜய் அப்படின்ன மாதிரி பாட்டி விஜய் கிட்ட கேட்க, உடனே விஜயும் ஆமாம்மா, காவேரி, உனக்கு ஃபங்க்ஷன் வந்து கிராண்டாக நடக்கக்கூடாது, சிம்பிளாக நடக்கணும், அதுதானே, சிம்பிளாகவே நடத்திக்கலாம், உனக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளான டெக்கரேஷன், சிம்பிளான வந்துட்டு ஃபுட்டெல்லாம் போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து உனக்கு தேவையான ஜுவல்ஸ் எப்படியெல்லாம் வேணுமோ, உனக்கு சாரீஸ் எப்படியெல்லாம் வேணுமோ நீயே பார்த்து டிசைட் பண்ணு, நம்ம நாளைக்கே வந்துட்டு பர்ச்சேஸ் போடலாம் அப்படின்ன மாதிரி சொல்லு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் உள்ளே போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அன்பு இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு, இதுங்க 2ம் வந்து வந்ததுலேருந்து ஒரே குதூகலமாக தான் இருக்குது, அடுத்தது வளகாப்பு வேற பண்ண போதுங்களா, ஏன்தா இதுங்களாம் இப்படி இருக்கும், என் பையனுக்கு ஒரு நல்லதும் நடக்க காணும், இதுங்களுக்கு மட்டும் நல்லது மேலே நல்லதாக நடந்துக்கிட்டு இருக்கு, இதை கெடுக்க நினச்சாலும் முடியாது. இந்த பசுபதி வேற ஒரு மாதிரி ஓரங்கட்டி இருக்காரு, இந்த காவேரி குடும்பத்தையும் கவனிக்கிறாரானே தெரியல, அவர் பாட்டுக்கு பிஸியாக இருக்காரா என்னன்னு தெரியல, இதுங்கெல்லாம் இங்கே ஜாலியாக இருந்துட்டு இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது வயிற்றுச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு உள்ளே போவார். நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கல்யாணிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கனவு வரும். அதில் பசுபதி வந்து விஜய் வந்து கொலை பண்ண போகிற மாதிரியும், காவேரி பின்னாடி போய் தடுக்க போகும்போது காவேரிக்கு அடிபடுற மாதிரியும் கனவு பார்த்துட்டு டக்குன்னு முழிச்சு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே தாத்தா போயிட்டு, என்னாச்சு கல்யாணி, என்னாச்சு, ஏன் இவ்வளோ சத்தமாக கத்துற, என்னாச்சு அப்படின்ன மாதிரி சொல்லு, எனக்கு உடனே இப்போ விஜய் பார்க்கணும், விஜயை கூப்பிடுங்க அப்படின்ன மாதிரி கத்துவாங்க. உடனே பக்கத்து ரூமில் போய் தாத்தா விஜயை கூட்டிகிட்டு வந்துடுவார். உடனே விஜய், நீ நல்லா இருக்கியா, உனக்கு எதுவும் ஆகலையே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது விஜய், அந்த பசுபதி உன்னை துரத்திட்டு வந்தான், உன்னை கொலை பண்ணுறதுக்காக கத்தியெல்லாம் வச்சு குத்திட்டு இருந்தான், காவேரி உன்னையும் வந்துட்டு அவன் கொலை பண்ண முயற்சி பண்ணான், நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கீங்களா, அவனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல, ஐயோ பாட்டி நீங்கள் ஏன் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கீங்க, நான் தான் சொன்னேன்ல ஏற்கனவே, பசுபதியோட சாப்டர் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு, அவனுக்கும் நம்மளுக்கும் இனி சம்மந்தமே கிடையாது, அவன் நம்ம வழியிலேயே வரமாட்டான், நான் ஏற்கனவே சொன்னல, நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது, இதுக்கு மேலே நீங்கள் பசுபதின்ற ஒரு டாப்பிக்கவே இழுக்காதீங்க அப்படின்ன மாதிரி விஜயும் காவேரியும் சொல்ல, இல்லைடா எனக்கு ஏதோ தோணிக்கிட்டே இருக்குது, பசுபதி வந்து திரும்பி வந்து நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பான், அவனால் உனக்கு ஏதோ பிரச்சனை வருமோன்னு எனக்கு மனசில் தோணிக்கிட்டே இருக்குது, எனக்கு மனசில் ஒரு விஷயம் வந்து தோணுச்சுன்னா அது கண்டிப்பாக நடக்கும், அவனால் ஏதோ பிரச்சனை தான் நம்ம குடும்பத்துக்கு வரப்போகுது, இதெல்லாம் நீ எப்படி தான் சமாளிக்க போறியோ தெரியல, காவேரி வேற கர்ப்பமாக இருக்கா, அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் ஏதோ ஆயிடக்கூடாது, நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது விஜய் அப்படின்ன மாதிரி சொல்ல, ஐயோ பாட்டி நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க, தயவு செய்து இதெல்லாம் யோசிக்காமல் நல்லபடியாக தூங்குங்க, அதெல்லாம் நீங்கள்
நினைக்கவே வேண்டாம், அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் காவேரி 2 பேருமே ரூமுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்ப யோசிப்பார். பாட்டி வேறு இப்படி சொல்கிறாங்க, ஏற்கனவே வந்து அவன் காவேரி ஒரு வாட்டி வண்டியால் இடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான், ஒரு வேளை அவனால் திரும்பி பிரச்சனை வருமானு தெரியல, இல்லை அவன் வேறு ஏதோ வந்துட்டு பயங்கரமாக பிளான் பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் நம்மளே அவனை ஒரு வாட்டி போய் பார்த்து பேசிடலாம், அவனோட மோட்டோ தான் என்ன, அவனோட பிளான் தான் என்னங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் காயின் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு விஜய் யோசிப்பார்.